வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. On my neck gold money rain couple years now. So money love dick yes. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆட்டிடியூட் வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருவேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக ஃபைல் மேனேஜருக்கு ப்ரீசெட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க எஃபெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறப்ப மொபைல் டேட்டா ஆன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு எஃபெக்ட்டும் கரெக்டாக வந்து எல்லாமே டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டாக லோட் ஆகி இன்புட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் A to Z கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாங்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவை கடைசி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதில் வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக கவர் ஆகலை அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு பீட் எஃபெக்ட் மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு கரெக்டாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஃபேஸ் வந்து கவர் ஆகலை அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ இதில் ஷார்ப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபோட்டோஸ் மட்டும் தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு ஒர்க்கே எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பேஜையும் கொடுத்துருவேன். ஸோ பார்டர் இமேஜுமே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் மேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சாங்குடைய பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஆட்டிடியூட் வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் 2 பேரில் யார் வேணாலும் இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.